Happy morning to all. Today we are going to discuss about 6th standard English first poem The Crocodile. Poem read பண்ணக்கூடாது, poem அப்படின்னு read பண்ணணும். The Crocodile written by Lewis Carroll. The authors about the Charles Ludwig Dodgson. He is born on 27 January 1832 and died on 14 January 1898. Better known by his pen name, Lewis Carroll was an English writer of famous children's fiction, notably Alice Adventure in Wonderland and its sequel Through the Looking Glass. He was noted for his facility at word, fame, logic and fantasy. He was also a mathematician, photographer and alien decon. இவர் வந்து ஒரு ஃபேமஸ் ரைட்டர். ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படின்ற அந்த ஸ்டோரி ரைட்டரும் இவர் தான். இவர் வந்து நிறைய கதைகள் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து அதில் கொடுத்துருக்க அந்த ரெண்டுமே ஃபேமஸான ஒரு ஸ்டோரி. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, யூடியூப்லேயும் சரி மூவிஸ்லேயும் நிறையா வந்திருக்கும். ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படின்ற ஸ்டோரியிலேருந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டு தான் இந்த crocodile அப்படின்ற அந்த போயம். So many crocodiles are there in our world. Crocodile is a carnivorous அப்படின்றது வந்து ஒரு இறைச்சியை சாப்பிடக்கூடியது. அது crocodile என்ன சாப்பிடும்னா ஃபிஷ்ஷு, நிறைய பேட்ஸ் வந்து இது வாயை திறந்துட்டு இருக்கும்போது வந்து உட்காரும் இல்லையா, அப்போ வந்து அப்படியே முழுங்கிடும். crocodile பேங்க் ஒன்று இருக்குது எங்கே அப்படின்னா கோவளம் இன் சென்னை. அதோட லோகோ இது. இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா the Madras Crocodile Bank is one of the largest reptile zoo in the world. உலகத்திலே ரொம்ப பெரிய ரெப்டைல் ஜூ அப்படின்னா ஊர்வனை அப்படின்னா என்னென்ன ஸ்னேக் crocodile இது எல்லாமே ஊர்வனை இல்லையா. இன்னும் நிறையா இருக்குது. முக்கியமாக பர்டிகுலர் டாட்டாய்ஸ், சீ டர்ட்டில் இது எல்லாமே இந்த மெட்ராஸ் crocodile பார்க்கில் வந்து இங்கே நிறையா இருக்கும். crocodiles நெக்ஸ்ட்டு சீ டர்ட்டில்லாம் வந்து இங்கே தான் இருக்கும். இந்த ரேர் ஸ்பீசஸ், அதாவது அழியக்கூடிய இனங்களை வந்து இங்கே வந்து பாதுகாக்கிறாங்க. It is a shelter for native wildlife and a secure nesting beach for olive redley turtles. அப்படின்றது இங்கே ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்து இருக்குது. நம்ம போனோம் அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். இட் இஸ் லொக்கேட்டட் அட் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், கோவளம் இன் சென்னையில் இந்த மெட்ராஸ் crocodile பார்க் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒன்று. நீங்கள் சென்னைக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் அங்கே பாருங்கள். அங்கே இருக்கிறதுலே ரொம்ப ரேரான crocodiles வந்து அங்கே இருக்கும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச crocodileனால் ஒன்று அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் there are 23 species in our world. 23 இனங்கள் இருக்குது. நம்ம இந்தியாவில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 7 இருக்குது crocodiles. அதில் 4 வந்து வெரி டேஞ்சரஸ். நெக்ஸ்ட் crocodileோட சயின்டிஃபிக் கிளாசிஃபிகேஷன்: கிங்டம் அனிமாலியா, பைலம் சோர்டேட், கிளாஸ் ரெப்டிலியா, ஆர்டர் crocodilia, ஃபேமிலி crocodilidae, சப்ஃபேமிலி crocodilinae. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம 23 ஸ்பீசஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் சம் ஆஃப் ஸ்பீசஸ். ஃபஸ்ட்டு ஒன் சால்ட் வாட்டர் crocodile, நெக்ஸ்ட் அமெரிக்கன் crocodile, நைல் crocodile, ட்ராப் crocodile, ஃப்ரெஷ் வாட்டர் crocodile, நார்மல் crocodile, கேரியல் crocodile இது வந்து ஒரு ரேர் ஸ்பீசிஸ், ஆரினோகோ crocodile, கைமன் crocodile, நெக்ஸ்ட் இதோட பார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெட். crocodile head has a long V-shaped knot full of teeth. இதோட வாய் பார்த்தோம் அப்படின்னா V ஷேப்பில் இருக்கும் பாருங்கள். V ஷேப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட பற்கள் மட்டும்தான் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் ஐஸ் பார்த்தோம் அப்படின்னா the eyes of a crocodile produce tears but not due to any emotion in the reptile. These tears clean the eyes and keep the growth of bacteria to a minimum. இது கண்ணை பார்த்தா அழுகுற மாதிரி இருக்கும், ஆனால் இது அழுகுறது கிடையாது. இதோட கண்ணில் உள்ள பாக்டீரியாவை க்ளீன் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு லெக்ஸ் அண்ட் ஃபீட். இதோட ஃபீட் பார்த்தோம் அப்படின்னா வெப்டு ஃபீட், அதாவது ஸ்விம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இட் இஸ் ஹெல்ப் தம் டு ஸ்விம்.
On land, a crocodile can run as quickly as 11 miles an hour for a very short distance on its short leg. இதோட சின்ன காலை வச்சு ரொம்ப தூரம் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்டொமச் பார்த்தோம் அப்படின்னா the stomach will frequently have stones in it. This is a feature that researchers feel help the crocodiles to digest its food. அது வயிற்றில் இருக்கிற அந்த ஸ்டோன்ஸு அதோட டைஜஷனுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு பிரைன் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற ரெப்டைல்ஸ்லே இல்லாத ஒரு அட்வான்டேஜ் அதோட பிரைன். நெக்ஸ்ட் அதோட டெய்ல் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஆஸ் எ வெப்பன். இது ஒரு வெப்பனாக வந்து டெய்ல் யூஸ் பண்ணுது. எதிரிங்கள்ட்டேருந்து தன்னை காத்துக்கிறதுக்காக இந்த டெய்லை வெப்பனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டான்ஸா. There are 2 stanzas in this poem. I read this first stanza. How doth the little crocodile improve his shining tail and pour the water of Nile on every golden scale. Here the new words are doth, an expression of Old English for thus, improve to become better than before. The poet is talking about the crocodile. அதாவது இந்த போய்ட் வந்து அந்த கிராக்கடைல் பற்றி சொல்கிறாரு. அது என்னன்னா ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்டில் அந்த ஆலிஸ் வந்து அந்த ஒண்டர்லேண்ட்குள்ளே போகும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு பார்ட்டு தான் இந்த கிராக்கடைல் போயம். தே லிவ்ஸ் இன் த ரிவர் நெயில். இட் டெல்ஸ் தட் த கிராக்கடைல் இம்ப்ரூவ்ஸ் இஸ் லோப்ஸ் பை pouring water on his body which make it shine and the scale appear golden and the rays of sun. இந்த போய்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கிராக்கடைல் வந்து நைல் ரிவரில் வாழ்ந்துட்டுருக்கு. அப்போ அந்த நைல் ரிவர் வாட்டரால் தன்னை என்ன பண்ணிடுதுன்னா தூய்மைப்படுத்திக்குது. அது ஃபுல்லாக தன்னோட உடம்பு ஃபுல்லாக தண்ணி இறைச்சி தன்னை ஃபுல்லாக க்ளீன் ஆக்கிக்குது. எப்படின்னா அந்த சன்னோட அப்பியர்ஸ் வரும்போது அது கோல்டன் ஸ்கேல் மாதிரி இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸா 2 பார்ப்போம். ஓகேவா. How cheerful he seems to grin, how neatly spreads the clouds and welcome little fishes in with gently smiling jaws. Here the new words are cheerful means happy, grin means smile broadly, clouds means a curved pointer horny nail or each digit of a foot, gently means softly or mildly. First 2 linesக்குள்ள மீனிங்ஸ் பார்க்கலாம். The crocodile shows good manner, it's smiling, he cheerful, he so gently and just forgot that he is wild beast. The crocodile started grinning. The crocodile also spread his claws neatly. இந்த கிராக்கடைல் வந்து அதோட குட் மேனர், அது வந்து ஒரு நல்ல ஒரு ரெப்பிடைல் போல் வாயை திறந்து சிரிச்சிட்டு ஸ்மைல் பண்ணுது. அந்த ஸ்மைலுக்கு என்ன சொல்கிறாங்க வேர்டு அப்படின்னா கிரின்னிங் அப்படின்னா நல்லா பல்ல காட்டி சிரிக்கிறது மாதிரி. நார்மலாக க்ரொக்கடைலோட மவுத் அப்படின்னா ஓப்பன் ஷேப்பில் இருக்கிறதுனால அது நல்லா பார்க்க சிரிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சென்டென்ஸில். இது வந்து ஒரு வேர்ல்டு ஸ்பீசஸ் அப்படின்றத மறந்து நல்லா பல்ல காட்டி சிரிக்குது அப்படின்றது அந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸு. நெக்ஸ்ட்டு அண்ட் வெல்கம் லிட்டில் ஃபிஷஸ் இன் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாவ்ஸ். லாஸ்ட் 2 லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா the last thing that crocodile does it open his mouth wide but in fact swallow up all the fishes that come swimming upwards in. அதாவது இது வாயை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது, இதை சிரிச்சிட்டு எல்லா ஃபிஷ்ஷையும் லிட்டில் ஃபிஷ்ஷையும் வெல்கம் பண்ணுறது அப்படின்னு இந்த ஸ்டான்ஸால் இருக்குது. பட் ஆனால் crocodile அப்படின்றது ஒரு வைல்ட் ஸ்பீசிஸ் இல்லையா, அது வந்து வார்மாக வெல்கம் பண்ணல. அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் ஸ்வாலோ பண்ணுறதுக்காக தான் தன்னோட மவுத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கிராக்கடைல் வந்து அதோட மவுத்தை நல்லா வைடாக ஓப்பன் பண்ணது வந்து லிட்டில் ஃபிஷ்ஷை வெல்கம் பண்ணுறது. பட் ஆனால் அது லிட்டில் ஃபிஷ்ஷை வெல்கம் பண்ணுறதுக்காக இல்லை, அந்த லிட்டில் ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் ஸ்வாலோ பண்ணுறது முழுங்கிறதுக்காக மட்டும்தான் இது தன்னோட வாயை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. இங்கே ஜாவ்ஸ் அப்படின்றது இதோட தாடை, பல்லோட தாடை எலும்பு இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓவராலாக இந்த கிராக்கடைலோட மீனிங்ஸ் பார்க்கலாம். ஹவு டாட் த லிட்டில் crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale. அதாவது இந்த கிராக்கடைல் வந்து நைல் ரிவரில் தன்னை ஃபுல்லாக ஷைனிங் பண்ணிகிட்ருக்கு. எதுக்கு அப்படின்னா வெல்கம் லிட்டில் ஃபிஷ்ஷஸை வெல்கம் பண்ணுறதுக்காக, ஃபுல்லாக அதை வெயிலில் வந்து பலன்னு இருக்கிறதுக்காக தன்னோட ஃபுல்லாக அந்த உடம்பு ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஷைனிங் பண்ணுது. Next stanza, how cheerful he seems to grin, how neatly spread his claws and welcomes little fishes in with gently smiling jaws. அது பல்ல காட்டி என்ன பண்ணுது, அது தாடையில் உள்ள எலும்பெல்லாம் தெரிகிற அளவுக்கு அது லிட்டில் ஃபிஷ்ஷஸை வெல்கம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து லிட்டில் ஃபிஷ்ஷஸை வெல்கம் பண்ணுறது இல்லை, எல்லா லிட்டில் ஃபிஷ்ஷஸையும் ஸ்வாலோ பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது என்ன பண்ணுது, தன்னோட வாயை நல்லா ப்ராடாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு.
நெக்ஸ்ட்டு ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் கிராக்கடைல், டெய்ல், நெயில், ஸ்கெயில், அதாவது லாஸ்ட்டில் உள்ள அந்த வேர்டெல்லாம் பாருங்கள். கிராக்கடைல், நெயில் இது ரெண்டும் ஏஏ ரைம் ஸ்கீமில் ஏஏன்னு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் டெய்ல், ஸ்கெயில் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? டெய்ல், ஸ்கெயில். அப்போ கிராக்கடைல் அண்ட் நெயிலும் ஏஏ, டெய்லும் அண்ட் ஸ்கெயிலும் பிபி. ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த செகண்ட் ஸ்டான்ஸா. கிரின், இன், கிளாவ்ஸ், ஜாவ்ஸ். ஓகேவா? கிரின்னும் இன்னும் நம்ம சீன்னு கொடுக்கணும். கிளாவ்ஸும் ஜாவ்ஸும் டின்னு கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸரில் க்ரொக்கடைலுக்கும் நயலுக்கும் ஏஏன்னு கொடுத்துருக்கோம், டெய்லுக்கும் ஸ்கெயிலுக்கும் பிபின்னு கொடுத்துருக்கோம். இப்போ கிரின்னுக்கும் இன்னுக்கும் சின்னு கொடுக்கணும், கிளாவ்ஸுக்கும் ஜாவ்ஸுக்கும் டி. நெக்ஸ்ட்டு இந்த போயத்துக்குள்ளே ரைமிங் வேர்ட்ஸும் ரைமிங் ஸ்கீமையும் பார்க்கலாம். கிராக்கடைல், நெயில், டெய்ல், ஸ்கெயில், கிரின், இன், கிளாவ்ஸ், ஜாவ்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்துட்டு இப்போ ரைம் ஸ்கீம் பார்க்கலாம். ஏபி ஏபி அண்ட் சிடி சிடி. ஓகேவா? இதுதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸும் ரைமிங் ஸ்கீமும் இந்த போய்ட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஓவராலாக மீனிங் பார்த்தோம் அப்படின்னா க்ராக்கடைல் வந்து நைல் ரிவரில் தன்னை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா தன்னோட ஸ்கேல் அதோட செதில் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா லிட்டில் ஃபிஷஸை வெல்கம் பண்ணுறதுக்காக. இது லிட்டில் ஃபிஷஸை வெல்கம் பண்ணுறதுக்காக இல்லை, அதை ஸ்வாலோ பண்ணுறதுக்காக. இந்த போயம் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். இது மெமரி போயம் கிடையாது. சேஃபாக இருங்க. தேங்க்யூ.